தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. பகல் போல் எரியும் முன்னன்பு அது பகல் போல் மனம் பரவும், பகல் போல் எரியும் முன்னன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மழையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஜேசுதாஸ் வில்லவராயர் செல்வி பிராயன் என்பவர்களுடைய 44வது திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இதுநாள் வரையில் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தி இறை அருளோடும் நலமோடும் வளமோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார்கள். இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வில்லியம் ஜோசப் சவரியம்மாள் என்பவர்கள் நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இன்று தங்களது 4வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பிரவீன் எமிமால் பவுலி மரீனா என்பவர்களுக்காகவும் இறைவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்தி 4 ஆண்டுகளாக இந்த திருமண வாழ்விலே அவர்களை மகிழ்ச்சியாக வாழ செய்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் நம்மை அழைக்கின்றார்கள். அதோடு இறந்த 7ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற செல்லதுரை என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனுடைய மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலி அர்ப்பணித்து இறைவனுடைய அருளை இறைஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 19 முதல் 26 வரை. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. உங்கள் பதில்: பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அவை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். உங்கள் பதில்: பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வள்ளலாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். உங்கள் பதில்: பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும்,
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆப்ரஹாம் மாஸ்லோ என்னும் உளவியல் அறிஞர் மனிதர்களுடைய தேவைகளை பற்றி அவர் ஒரு ஆய்வு செய்தார். தன்னுடைய ஆய்வு முடிவுகளை ஒரு முக்கோண வடிவிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த முக்கோணத்தை 5 பகுதிகளாக அவர் பிரித்தார். அதனுடைய அடித்தளத்திலே அவர் சொல்லுகின்றார், மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் என்ன என்று கேட்டால் உடல் சார்ந்த தேவைகள். அதுதான் அடிப்படை தேவைகள், பிசியலாஜிக்கல் நீட்ஸ் என்று சொல்வார். மனிதனுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், உறைவிட வேண்டும். இதுதான் அடிப்படையான தேவைகள், உடல் சார்ந்த தேவைகள். இந்த தேவைகள் தான் அவனுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. இந்த தேவைகள் நிறைவு செய்யப்பட்டால் அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான், மேலே. அந்த தேவைகளை அவர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் என்று சொல்வார். பாதுகாப்பு தேவைகள். அடிப்படையான தேவைகள் நிறைவு செய்யப்பட்ட பிறகு அவன் பாதுகாப்பை தேடுகிறான். நல்ல ஒரு வேலை வேணும், நிறைய சம்பாதிக்கணும், சொத்து வாங்க வேண்டும். இதெல்லாம் அடுத்த தேவைகள். அது கிடைத்த பிறகு அவன் அடுத்த தேவைக்கு போகிறான். 3வது தேவை அவர் சொல்கிறார் லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ் என்று. அன்பு செய்யப்படுவதும் ஒருவரை சார்ந்திருப்பதும் அந்த தேவைகள் அவனுக்கு தேவைப்படுகின்றன. அப்படினால் குடும்பம் என்று ஒன்று தேவைப்படுகிறது, உறவுகள் தேவைப்படுகின்றன, நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள், தன்னை அன்பு செய்வதற்கும் தான் சார்ந்திருப்பதற்குமாக மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த தேவைகள் நிறைவு செய்யப்பட்ட பின் அவன் 4வது நிலைக்கு செல்கிறான். அவர் அதை சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் என்று சொல்கிறார். உளவியல் சார்ந்த தேவைகள், எஸ்டீம் நீட்ஸ் என்றும் சொல்வார். எஸ்டீம், தான் மதிக்கப்பட வேண்டும் பிறரால், தான் உயர்வாக கருதப்பட வேண்டும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற தேவை அவனுக்கு அதிகரிக்கிறது அடுத்த நிலையில். அதற்கு அடுத்த நிலையில் உயர்வான தேவை என்ன என்று கேட்டால் 5வது. இவெல்லாம் நிறைவு செய்யப்பட்ட பின் மனிதன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் என்று சொல்வார். தன்னிறைவு தேவைகள். நிறைவாக வாழ வேண்டும் என்ற ஒரு தேவை அவனுக்கு இறுதியில் ஏற்படுகிறது. நிறைவாக வாழ வேண்டும், எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அங்குதான் அவனுடைய கலை, இலக்கியம், அவனுடைய சிந்தனை திறன், புதியன படைக்கின்ற திறன், அதையெல்லாம் அவன் வெளிப்படுத்துகின்றான். அப்பொழுது அவன் உண்மையாகவே ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதனாக மாறுகின்றான். எஸ், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவன் அந்த தன் நிறைவை அடைகின்ற ஒரு நிலைதான் உயர்வான ஒரு தேவை. அதை நோக்கித்தான் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படை தேவைகள் இருக்கலாம், உடல் சார்ந்த தேவைகள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேறி அடிப்படையிலே அவனுடைய தேவை என்ன என்று கேட்டால் எல்லா மனிதனுடைய தேவையும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும், தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. இந்த தேவைகளில் 3வது தேவையாக சொல்லப்பட்டது லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ், அன்பு மற்றும் சார்ந்திருக்கும் தேவை. அதை பற்றித்தான் இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் அவர்கள் ஒருவர் மற்றவரை சார்ந்திருக்கிறார்கள், ஒருவரில் மற்றவர் நிலைத்திருக்கின்றார்கள். நான் கவலைப்படவில்லை, சொல்வார், நான் கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் தந்தை என்னோடு இருக்கிறார், நான் அவரில் இருக்கின்றேன், அவர் என்னுள் இருக்கின்றார். ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் பாருங்க, என்ன, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கின்றேன், நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று சொல்வது உண்மையாகவே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதைத்தான் இயேசு உணர்ந்து சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். ஒன்றாயிருத்தல்.
ஆக இந்த ஒருவர் மற்றவரை சார்ந்து இருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் அவர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்ற பொழுது, அவருடைய மக்களாக இருக்கின்ற பொழுது, அவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது நாம் அவருடைய குரலுக்கு செவி மடுத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இந்த மக்கள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறார்கள், இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்வதிலே கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், எனக்கென்று ஒரு கடவுள் இருக்கின்றார், எனக்கென்று ஒரு கடவுள் இருக்கின்றார். பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்காரு, ஆனால் எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு. அப்படி நீங்கள் நினைச்சு பாருங்க, உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார், எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார். அப்படி கடவுளோடு நாம் ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு நிலையிலே நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். அதுபோல் நாம் கடவுளோடு ஒன்றாய் இருக்கின்ற பொழுது, கடவுளோடு இணைந்து வாழுகின்ற பொழுது, கடவுளோடு ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். அந்த தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் யாரையோ ஒன்றை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது அது நமக்கு எல்லா நலன்களையும் நமக்கு பெற்றுத் தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்றால், பர்னபா சொல்கிறார், அவர் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்து இருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். பர்னபா என்ற வார்த்தைக்கு பொருள் ஊக்கப்படுத்துகின்றவர். அவர் மக்களை எப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தினார் என்றால், கடவுளை சார்ந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்திருங்கள் என்று மக்களை ஊக்கப்படுத்துகின்றார். ஆகவேதான் அந்த முதல் கிறிஸ்தவர்கள், அந்தியோக்கியாவில் வாழ்ந்தவர்கள் தான் முதலில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அந்த சீடர்கள், கிறிஸ்து அவர்கள், அவர்கள் வேறு கிறிஸ்து வேறு அல்ல, கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்து, கிறிஸ்துதான் அவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவும் வேறானவர்கள் அல்ல, கிறிஸ்துவும் அந்த இறை மக்களும் ஒன்றுதான் என்ற பெயரிலே அவர் அந்த பெயரை கொடுக்கின்றார், கிறிஸ்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமே இங்குதான் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுது உண்மையாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றால் நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறவர்கள். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்க வேண்டும். அவர் என்னை சார்ந்திருக்கின்றார், நான் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவரில் நான் நிலைத்திருக்க வேண்டும், அவர் என்னில் நிலைத்திருக்கின்றார் என்ற ஒரு உறவு நிலையில் வாழ்வதுதான் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற தேவை. இந்த தேவையை நாம் முழுமையாக உணர்ந்து இறைவனிலே நாம் நிலைத்திருப்போம், இறைவனை சார்ந்திருப்போம். ஆண்டவரை சார்ந்திருப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, எனக்கென்று ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நிலையிலே நாம் சிந்திப்போம். உண்மையாகவே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ, நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உன்னை நாடினோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று தங்களது 44வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பித்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஜேசுதாஸ் வில்லவராயர், செல்வி பீராயன் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் அமைதியோடும் அவர்களை வாழச் செய்திருளும். இன்று தங்களது திருமண நாளிலே மக்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற வில்லியம் ஜோசப் சவரியம்மாள் தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை உமது அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். தங்களது 4வது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற பிரவீன், எமிமால், பவுலி, மரீனா குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இதனால் வரையில் நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உடனிருப்புக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய அன்பும் அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்துவதாக. நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட செல்லதுரை என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வருவோம். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு.
வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருவீராக. ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் இரத்தமே ஜெயம், மரியே வாழ்க. இருதய ஆண்டவர் அன்பியத்தின் சார்பாக தேவ அன்னைக்கு புகழ் மாலை. ஸ்வெக்கின் அன்னம்மாள் ஈன்றெடுத்த அற்புத குழந்தையே வாழ்க. யூத குல பெண்களில் ஆண்டவனை முழுவதும் அடைந்த அன்னையே வாழ்க. ஆண்டவன் திட்டத்தை நிறைவேற்ற முழுவதும் தகுதியுள்ளவளாயிருந்த தயையுள்ள தாயே வாழ்க. கன்னி பரிசுத்தம் கெடாமல் வாழ்ந்த கண்மணியே வாழ்க. தந்தை சூசையப்பரை மணந்து பெண்களின் மாண்பு மலர செய்தவளே வாழ்க. பாவ வாழ்க்கை என்னவென்று அறியாமல் வாழ்ந்த பரமனின் தாயே வாழ்க. கப்ரியேல் சமணசு காண வந்த கார்மேகமே வாழ்க. கப்ரியேல் சமணசு வாழ்த்திய அருள் நிறைந்தவளே வாழ்க. ஆண்டவன் திட்டத்தை ஆகட்டும் என்று சொல்லி அகிலம் காத்தவளே வாழ்க. விண்ணக மன்னக அரசருக்கு உரு கொடுத்த அம்மா வாழ்க. அற்புத குழந்தைக்கு இயேசு என்னும் பெயர் சூட்டி அழகு பார்த்த அழகியே வாழ்க. தான் பெற்ற செல்வத்தை ஆலயத்தில் எங்களுக்கு காணிக்கையாக கொடுத்த காணிக்கை மாதாவே வாழ்க. காணாமல் போன தன் மகனை காண துடித்து பின்பு ஞானிகளின் மத்தியில் கண்ட ஞானிகளின் அரசியே வாழ்க. கானாவூர் திருமணத்தில் தன் மகனின் மகிமையை வெளிப்படுத்திய கானாவூர் நாயகியே வாழ்க. தாய் தந்தை பிள்ளை என்று திருக்குடும்பம் கண்ட தீபமே வாழ்க. 33 வயது மகனை கயவர்கள் அடித்து இழுத்து சென்றபோது அவரை காண மனமின்றி கதறி அழுத பாசமிகு அன்னையே வாழ்க. சிலுவையில் மரித்த தன் மகனை சிகரம் உயர்த்திய சீமாட்டியே வாழ்க. உயிர்த்த இயேசுவுடன் தானும் விண்ணகம் சென்ற விண்ணக அரசியே வாழ்க. விண்ணகத்திலிருந்து மன்னக மக்களை காக்கும் மன்னக அரசியே வாழ்க. எங்களை எந்நாளும் உம் பிள்ளையின் வழியில் வழிநடத்தி வான்வீடு சென்றடைய எங்களுக்காக உம் திருக்குமாரனிடம் பரிந்து பேசி மன்றாடி வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமீன். மரியே வாழ்க, மரியே வாழ்க.